Hello guys, welcome to my YouTube channel. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா விவோ அசிஸ்டன்ட் எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும். ஸோ 2025 நவம்பரில் நம்ம எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். ஸோ இதோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த பேட்டர்ன் எப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம், அடுத்தது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். ஸோ இன்டர்வியூ முடிஞ்ச உடனே தான் வந்து ரிசல்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். டிசம்பர் மந்த் மிட் வீக்கில் கண்டிப்பாக இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எக்ஸாமில் யார் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக இன்டர்வியூவில் கால் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த கால் லெட்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இன்டர்வியூ முடித்தோடனே அடுத்த வருஷம் ஜனவரி இல்லை ஃபெப்ரவரி மந்த் ஆர்டர் லெட்டரே வந்துடும். ஆர்டர் லெட்டர் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எக்ஸாம் எப்போ போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணப்போ 2022 டிசம்பர் மந்த் இதே மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் நடந்து 2023 ஜான்வரி மந்த் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்ன, எப்படி ரிசல்ட் வந்துச்சுங்கிறத அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்காக இது என்னென்னா, இப்போ 2025 வந்தது தான் இது. ஸோ இது எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா, இங்கே நிறைய பேருக்கு இதோட சேல்ரி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வருஷத்தோட சேல்ரி என்னென்னா 11,000லேருந்து 35,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக் பே என்னென்னா 11,000. அது இல்லாமல் நிறைய அலோன்ஸ் கொடுப்பாங்க. அலோன்ஸ்னால் நீங்கள் வீடு தங்குறதுக்கு, உங்களுக்கு சாப்பாடுக்கு அப்படின்னு போட்டு குறைஞ்சது ஒரு 15லேருந்து 18க்குள்ளே சேல்ரி வருதுங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ரிசல்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நான் 2 டிஸ்ட்ரிக்டோட ரிசல்ட் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ராஜபாளையம்ங்கிறது அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடம் தான். ஸோ அது வந்து என்னென்னா, அந்த ராஜபாளையம் வட்டாட்சியர் எப்படி அந்த ரிசல்ட் வெளியிட்டார். ஸோ இந்த எக்ஸாம் ஆக்சுவலி எப்போ நடந்துச்சுன்னா 2022 நம்மள மாதிரி நவம்பர் டிசம்பரில் எக்ஸாம் எழுதுனாங்க. ஸோ இங்கே 2022 போட்டிருக்காங்களா, ஆனால் ரிசல்ட் எப்போ வந்துச்சுன்னா 2023 ஜான்வரி பொங்கலுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் நமக்கும் கண்டிப்பாக இப்போ நம்ம எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். ரிசல்ட் நமக்கு எப்போ வரும்னா 2026 ஜான்வரி அது ஃபெப்ரவரியில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதோட இந்த வீடியோட பேர் பார்த்தீங்கன்னா, இது வந்து பொதுப்பணி கீழே வருது. கிராம உதவியாளர் நம்ம எழுதியிருக்க அதே தேர்வு தான். இது டிஸ்ட்ரிக்ட் என்னென்னா விருதுநகர் மாவட்டத்தில் நடந்திருக்கு. அதில் ராஜபாளையம் வட்டத்தில் இது வந்து இந்த வீடியோ வந்து ரிலீஸ், இந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்து ராஜபாளையம் வட்டத்துக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட வட்டத்தில் ஒரு வட்டத்துக்கும் தனித்தனியாக அவங்க வந்து ரிசல்ட் வெளியிடுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட மாவட்டத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த மாவட்டத்தோட வெப்சைட் என்னென்னு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனித்தனியாக அந்த மாவட்டத்தோட லிஸ்ட்டு அதோட வெப்சைட் கொடுக்குறேன். அந்த மாவட்டத்தோட வெப்சைட்டில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே ரிசல்ட்டுன்னு வந்துடும். அதில் போய் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் தான் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன ஆர்டரில் வந்துச்சு, ஸோ இது வந்து எப்போ இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோட ரிசல்ட் எல்லாமே. ஸோ இது எல்லாமே ஜென்ரலானது தான். இது வந்து நமக்கு இப்போது படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு பர்சனோட கால் லெட்டர் ஸ்டார்ட் ஆகுறது தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியல. ஸோ நேம் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு எதுனா பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பினர்னா பிசியில் முஸ்லீம் இல்லாதவங்களுக்கான கோட்டாவில் இவருக்கு எக்ஸாம் ரிசல்ட்டு செலக்ட் ஆகியிருக்காரு. ஸோ எக்ஸாம் என்ன கோட்டானா பிசி முஸ்லீம் இல்லாதது. பாலினம் பார்த்தீங்கன்னா பொது பிரிவில் வந்திருக்கு. முன்னுரிமை என்னென்னா முன்னுரிமை எதுவுமே இல்லை இவருக்கு. இவர் ஜஸ்ட்டு வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். இவரோட பேர் அவங்களோட டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. எந்த கிராமத்தில் விவோ அசிஸ்டண்ட்டாக அவர் ஒர்க் பண்ண போகிறாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நிபந்தனைகள், ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆஃபர் லெட்ரு. ஸோ ஆர்டர் காப்பி எப்படி இருக்கும்னு கேட்டுகிட்டே இருந்ததுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் அந்த ஆன்சர். இவங்களுக்கு எப்படி ஆர்டர் காப்பி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பெறுநருங்கிறது அதே தான் போட்டிருக்கு. ஸோ இது வந்து அடுத்தது ஏன் இப்போ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இது ஆர்டர் காப்பி ஒரு பர்சனோடது கொடுத்துட்டாங்க. இது இப்போ அடுத்த பர்சனோட ஆர்டர் காப்பி அப்படின்னா ஒரு 20 போஸ்டிங் இருந்தால் 20 பேருக்கும் தனித்தனியாக இப்படி தான் ஆர்டர் காப்பி போகும். ஸோ 2வது பர்சனோட ஆர்டர் காப்பி இது தான். ஸோ என்ன டேட்டுங்கிறது டேட்டு, ஸோ என்ன பொருளுங்கிறது கொடுத்துட்டாங்க.
குடுத்துட்டு உத்தரவுனா ஆர்டர் காப்பி அதுதான் சொல்றோம் நம்ம இங்கிலீஷ்ல. ஸோ என்ன உத்தரவு அப்படின்னா உங்களுக்கு வேலை தரோம் அப்படிங்கிறது தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இதிலேயே பார்த்துட்டிங்கன்னா லெவல் 6. ஸோ அப்போ இருந்த சேலரியும் இப்போ இருந்த சேலரியும் மோஸ்ட்லி ஒன்று தான். 11,000லேருந்து 35,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துட்டாங்க. இவர் என்னதுன்னா முஸ்லீம் இவர். ஸோ பிற்படுத்தப்பட்டவர், சேம் பிசியில் முஸ்லீம் கேட்டகரியில் இவருக்கு பாலினம் வந்து பொது முன்னுரிமை வந்து இவருக்கு முன்னுரிமைங்கிறப்ப என்ன வேணாலும் அந்த பிஎஸ்டிஎம் ஏதோ ஒரு முன்னுரிமை அடிப்படையில் தான் இவருக்கு வேலை. இவரோட டீட்டெயில்ஸ், ஸோ இவர் எந்த ஊரில் இவருக்கு வேலை. ஸோ இது கீழே வந்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே வருவாய் வட்டாட்சியர் சைன் போட்டிருக்காரு. ஸோ இங்கே வட்டாட்சியர் 2023 சைன் போட்டிருக்காரு. இப்படி தாங்க இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாவட்டத்தோட. அடுத்த மாவட்டம் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் எப்படி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற ப்ரோ அந்த மாவட்டத்தில் வந்துட்டு ஏன் எனக்கு வரல அப்படின்னு கேட்டே இருக்கீங்களா, அதுக்கானது தான். ஸோ திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ 10 நாள் முன்னாடியே திருவள்ளூரில் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. திருவள்ளூரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சேம் ப்ரொசீஜர், அதே கிராம நிர்வாகம் வேலை தான். திருவள்ளூர் மாவட்டம் என்ன வட்டங்கிறது உள்ளே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நீங்கள் நேராக இங்கே கீழே வந்துடலாம். ஸோ இதெல்லாம் அரசாணை உத்தரவு எந்த உத்தரவில் வருது அது எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் இங்கே கொடுத்துருவாங்கங்க. ஸோ இதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த லிங்க் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இதை நீங்கள் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்களா, உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ ரிஜிஸ்டர் நம்பர், யாரோட பேர், முகவரி, என்ன இன சுழற்சி அப்படின்னா இவங்களுக்கு எஸ்சி கேட்டகரி ஜென்ரலில் இவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, எந்த கிராமம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஆர்டர் காப்பி மாதிரி போடல அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் எப்படி வருமோ அதே மாதிரி உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் பேர் அதில் வந்திருக்கா, என்ன கோட்டாவில் வந்திருக்கு, எந்த ஊர், ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு கடைசியாக வட்டாட்சியர். ஸோ வட்டாட்சியர் தான் உங்களுக்கு ஆணை போடுறது, வட்டாட்சியர் இங்கே சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கும், ப்ரோ ரிசல்ட் எப்படி வரும், ரிசல்ட் வருமா வராதா அப்படிங்கிறது. ரிசல்ட் கண்டிப்பாக வரும், உங்களுக்கு ஆர்டர் காப்பி கைக்கு வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்லேயே போய் ரிசல்ட் பார்த்துக்கலாம். ஸோ 2026 ரிசல்ட் வரப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நடக்க போகிற அப்டேட்ஸ், ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் இது வரைக்கும் போட்டது எல்லாமே இன்டர்வியூ ப்ராசஸ் தான். இனிமேல் நான் போட போகிறது எல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்பாங்க, எப்படிலாம் ஆன்சர் பண்ணணும், அதை மட்டும் தான் போட போகிறேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கணக்கு வீடியோ பற்றி போட சொல்லி கேட்டிருக்கீங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக கணக்கு வீடியோ தான். ஸோ என்னென்ன கணக்கு இருக்குது அதோட எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுறேன். ஸோ டூ சப்ஸ்கிரைப். ஹேவ் அ கிரேட் டே. பை.